Assalam alaikum to all. Welcome to Fajr Creation. இன்னைக்கு நம்ம சேனல்ல நான் போன வீடியோல சொன்ன மாதிரி பிரியாணி ரெசிபி போடுறேன்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு எங்க மம்மி செஞ்ச பிரியாணி ரெசிபி நான் போட்டிருக்கேன். மறக்காம இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து நம்ம குக்கர்ல 200 கிராம் எண்ணெயும் 50 கிராம் நெய்யையும் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சோன்னு 2 பட்டை, பிரியாணி இலை, 5-6 கிராம்பு, ஏலக்காய்லாம் ஆட் பண்ணிக்கிட்டு 300 கிராம் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. A few minutes later. பாருங்க, கோல்டன் கலர் வந்துருச்சு. அதுல வந்து நம்ம கொஞ்சம் பிரசன்டேஷனுக்காக கடைசி எடுத்து வச்சுக்கலாம். மீதியில வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 6-7 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. புதினா மல்லி தேவையான அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டு டீஸ்பூன் சக்தி மிளகாய் தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரை கிலோ மட்டனை வந்து நாங்கள் ஆட் பண்ணிக்கோம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மட்டன் நல்லா வதங்கணும்னு 1/4 கிலோ தக்காளி மீடியமா கட் பண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கப் கெட்டியான நல்லா புளிச்ச தயிரா ஊத்தி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கரம் மசாலா 1 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 3/4 டீஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மட்டன் நல்லா வேகிறதுக்காக 1 கிளாஸ் தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பத்து பைஞ்சு முந்திரி பருப்பை நல்லா தூளா அரைச்சு அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு எலுமிச்சை பழ சாறை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
கறி நல்லா வேகிறதுக்காக குக்கரை மூடி விசில வச்சிருங்க. அந்த சைடு வந்து கறி வெந்துட்டு இருக்கு. ரைஸை வந்து பாயில் பண்றதுக்காக ஒரு சட்டியில வந்து 1 லிட்டர் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு கேரட்டை நான் வீடியோல கட்டுற மாதிரி அந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து தேவையான அளவுக்கு புதினாவை ஆட் பண்ணிக்கோங்க. நாங்க வந்து இன்னைக்கு பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்றோம். உங்க வீட்ல நீங்க என்ன ரைஸ் யூஸ் பண்ணுமோ அந்த ரைஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ரைஸ் ஆட் பண்ணியாச்சு. அது நல்லா பாயில் ஆகுற வரைக்கும் அதை நம்ம வச்சிடலாம். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. A few minutes later. ரைஸ் வந்து இப்ப ரெடி ஆயிடுச்சு. தண்ணியை வந்து வடிகட்டியாச்சு. ரைஸ் வந்து இப்போ நம்ம சட்டியில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த சைட் குக்கரில் வச்ச கறி நல்லா வெந்துருச்சு. அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரைஸை 15 மினிட்ஸ் தம்மில் போட்டுருங்க. 15 minutes later. இப்போ வந்து 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பிரியாணி நல்லா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. டெக்கரேஷனுக்காக ஃபர்ஸ்ட் ஃப்ரை பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தையும் மல்லித்தலையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கூடவே வந்து நாங்கள் தால்ச்சா, சிக்கன், தயிர் பச்சடி எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டோம். பிரியாணி வந்து மாஷாஅல்லாஹ்னு சூப்பரா டேஸ்டும் செம்மையா இருந்துச்சு. இந்த பிரியாணி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம எங்க சேனலை லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குலாம் ஷேர் பண்ணி மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். Thank you to all. Assalam alaikum. நான் உங்கள் பச்சி கிரியேஷன்.